நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகிறோம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா 60ஆம் அதிகாரம் கடைசி வசனம். Isaiah chapter 60 and the last verse. நம்பர் என்ன? நம்பர்டா 22 22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நன்றாய் கவனியுங்கள். இங்கே ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வசனத்தோட பேஸ் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எதை நீ குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை என்று உங்களுக்கு தெரியுமா? இது தனி மனிதனாகிய ஆபிரகாமில் ஆரம்பித்து ஒரு பெரிய தேசமான இஸ்ரவேல் வரைக்கும் ஒரு நீண்ட பயணத்தை, ஒரு லாங் ஹிஸ்டரியை ஒரு வார்த்தைக்குள்ள சொல்லியிருக்கு. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை எப்படி நடப்பிப்பேன்? தீவிரமாய். there's a making. முதலாவது பகுதி, அது பேர் என்ன? ஒரு காரியத்தை தேவன் உருவாக்குகிறார். நன்றாய் கவனியுங்கள். இதை வேத மொழியில சொல்லணும்னா, பைபிள் லாங்குவேஜில் சொல்லணும்னா, இட் இஸ் கால்ட் வெயிட்டிங். கர்த்தருக்கு காத்திருக்கிறது. There's waiting. every man, தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையிலே காத்திருக்கிற ஒரு பாதை இருக்கிறது. there's no excuse, there's no substitute. அதற்கு வேறே ஒரு மாற்று பாதை இல்லை. நீ ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பாயானால் நிச்சயமாய் you have a waiting. தேவன் ஒரு ப்ராசஸ்ல நம்ம நடத்துறாரு. அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுங்க? காத்திருப்பு. சொல்லுங்க, காத்திருப்பு. நிறைய பேர் சபையில் அல்லது புதுசாக வர்றவங்ககிட்ட பேசும்போது ஒரு விதமான ஒரு மனநிலையை பார்க்குறோம். இன்ஸ்டண்ட்டாக இப்போ நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, இது இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கால் ஜோமானுங்க, அது எப்படி நடக்கணும்? அப்படியே நீங்கள் பண்ண உடனே நீங்கள் இது நடந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? சாட்சி சொல்லுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். இன்ஸ்டண்ட்டாக உடனே நடக்கணும். ஆனால் வேதம் ஒரு ப்ராசஸ்குள்ளாரத்தான் நம்மளை கொண்டு போய் உயர்த்தும் என்று சொல்லுகிறது. அந்த ப்ராசஸ் பேர் என்ன? அந்த வழிமுறையின் பெயர் என்ன? காத்திருப்பு. நல்ல கவனி. ஆனால் வேதம் இன்னொரு காரியத்தையும் தெளிவுபடுத்துகிறது. காத்திருப்பு நம்ம லைஃப்ல இருக்கலாம். You can have waiting. ஏன்னா நான் சொன்னேன், காத்திருப்பு என்றால் வெறும் காத்திருப்பு இல்லை. It's a time of making. ஒன்றை தேவன் உருவாக்குகிறார். இந்த டீப் ஃப்ரை பண்ணுற மீட்டெல்லாம் கறியெல்லாம் உடனே செய்ய முடியாது. இந்த பிரதர் இருந்தனால அது ஈஸியாக வருது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது கொஞ்ச நேரம் என்ன ஆகணும்? ஊறணும். ஊறினா தான் அது என்ன ஆகும்? நீங்கள் எண்ணெயில் போட்டால், ஏன்னா நாங்கள்லாம் ட்ரை பண்ணுவோம், இது என்னடா ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பீஃப் எடுத்து இந்த மசாலா போட்டு எண்ணெயில் போட்டால் இது அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. நானும் பாஸ்டர் அப்படியே நான் சொல்கிற மாதிரியே வாங்கிட்டு வருவான். இப்போ நான் ஸ்டேக் பண்ண போகிறேன், அதை பண்ண, அது ஒன்றும் நாய்க்கறி கூட கொஞ்சம் வெந்துடும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா ப்ராசஸ் தெரியாது. அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அதை சில ஒரு முறையில் இதில் ஊற வச்சு இதில் போட்டு அதுக்கு இவ்வளோ டைம் கொடுத்து அந்த ப்ராசஸிங். யூ கேன் கோ இன் அ ப்ராசஸ் கால்ட் வெயிட்டிங், which is making, but you cannot go in a process called delaying. நன்றாய் கவனி. வேதம் காத்திருப்பு என்கிற ஒரு பாதையை சொல்லுகிறது. ஆனால் தாமதம் என்ற ஒரு பாதையை வேதம் சொல்லவில்லை. Most of us has accidentally stepped into that path called delaying. அநேகர் தாமதம் என்கிற ஒரு பாதையிலே கால் வைக்கிறோம் அறியாமையினால்.
வேதம் சொல்லுகிறது தீவிரமாய். ஆண்டவரோட காரியம் உருவாக்கின பிறகு டேக் ஸ்பீட். யோசேப்பை தேவன் உருவாக்குவதற்கு 15 ஆண்டுகள் கிட்ட ஆனது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த உருவாக்குதல் முடிந்த போது இட் வாஸ் ஓவர் நைட், ஒரே ராத்திரியிலே. இன்னைக்கு காலமா 9 மணிக்கு தெரியாதவனுக்கு அடுத்த நாள் காலமா 9 மணிக்கு அவன் பிரைம் மினிஸ்டர்னு. ஏன்னா கர்த்தர் எப்படி செய்கிறார்? ஸ்பீட். சொல்லுங்க, வேகமாய் செய்கிறார். நோவா பேழையை கட்டுவதற்கு 120 வருடங்கள் ஆனது. அவன் பேழையில உட்கார்ந்திருக்கான். 40 நாள் மழை பெஞ்சு உலகமே வெள்ளமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது தேவன் நோவாவை நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேலே இருக்கிற தண்ணீரை குறைப்பதற்கு என்ன செய்தாராம்? காற்றை அனுப்பினார். He made it speed. இல்லைனா அது வடிஞ்சு வத்தி வத்தி அது இன்னும் ஒரு 40 வருஷம் பேழையிலே உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணா? He made the process speed. அதை வேகமாக்கினார். ஜலம் வற்றி வற்றி. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் ஃபுல்லாக, எந்த சாப்டர் 13 ஆதியாகமம் 8 வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேஸ் குறிச்சிட்டே வரும். 10 நாள், 40 நாள், 5 நாள், 7 நாள், புறாவை அனுப்பிச்சேன் 7 நாள், அடுத்து காக்கா அனுப்பிச்சேன். அப்படியே டைம் அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்படியே போய் ஜலம் 150 நாளிலே வடிந்தது. ஒரே வருஷத்துக்குள்ள வெளியே வந்தார். ஏன்? தேவன் எப்படி நடப்பிக்கிறார்? ஸ்பீட். சொல்லுங்க, தீவிரமாய் நடப்பிக்கிறார். ஆண்டவர் உன்னை உருவாக்கி விட்ட பிறகு உன் நன்மைகளை ஆண்டவர் தீவிரப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிச்சேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இஃப் யூ கேன் அதை மெசேஜ் பைபிளில் போட பார்க்கலாம். ஆமோஸ் 9:13. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இங்க ரொம்ப கிளியரா நமக்கு புரியல. உழுகிறவன் என்ன, யாரை போய் தேடுவான்? அறுக்கிறவன். இப்பதான் உழவே ஆரம்பிச்சிருக்க, ஆனா என்ன, யாரை தேடிட்டு போற? அறுக்கிறவனை. திராட்சை பழங்களே ஆலையிடுகிறவன். இப்போதான் கொண்டு வந்து திராட்சை பழத்தை சேர்த்து ஆலை ஆட்ட போற. அதுக்குள்ள யாரை தேடுற? இன்னும் நிலத்தை உழலை. அதுக்குள்ள என்ன ப்ராசஸ்க்கு போற? விதைக்கிறவனை. வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகா. தேவன் ஒரு ஸ்பீடை அங்கே மெசேஜில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். திராட்சை பழங்கள் விளைகிற காலத்தின் அளவை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறார்? குறைக்கிறார். எனக்கு தெரியல எவ்வளோ பீரியட், ஒரு 6 மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திராட்சை it won't be long now. Things are going to happen so fast. Your head will swim. One thing fast on the heels of the other. You won't be able to keep up. You won't be able to keep up. போதும், ஒரே நிமிஷம் போதும். உன்னால இந்த ஸ்பீடுக்கு என்ன செய்ய முடியாது? காரியங்களை செய்ய முடியாது. வேக வேக இப்போதான் விதைச்சோம், அதுக்குள்ளே பழுத்துருச்சு, அதுக்குள்ளே கொண்டு வந்து ஆலையில் வைக்கிறோம், அதுக்குள்ளே விதைக்கிறதுக்கு நிலம் ஆயத். ஏன்? ஆண்டவர் அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுறாரு? ஸ்பீட் பண்ணுறாரு. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் நீ தாமதித்திருக்கலாம், பல ஆண்டுகள் நீ காத்திருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு இறங்கும் போது எதை செய்யனே தெரியாது. வீடை கட்டுறதா, கல்யாணம் பண்ணுறதா, அல்லது டெலிவரி பார்க்குற, எவ்ரிதிங் வில் கம் லைக் that. You can't keep it. You can't go. You can't align yourself. அது அவ்வளவு வேகமாய் போகுமா? காரியங்கள் சீக்கிரமாய் நடக்கும். தேவன் அதை சமீபிக்க பண்ணுவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே, என் கூட சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன்.
தீவிரமாக. இன்னைக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும்போது ஒன்று நடக்கணும். அதுதான் மேக்கிங், அதுதான் உருவாகுதல். இன்னைக்கு இந்த ப்ராசஸில் ஆர் யூ ரியலி பீன் மேட்? உண்மையாகவே நீ உருவாக்கப்படுகிறாயா? இன்னைக்கு அதை தான் நான் ரொம்ப புரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். இங்கேருந்து டெல்லிக்கு போவோம். 2 டைப் ஆஃப் ட்ரெயின் இருக்குது. ஒன்று நார்மல் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நைட் ஏறினோன்னா இன்றைக்கி நைட்டெல்லாம் ஓடி, நாளைக்கு காலமெல்லாம் ஓடி, அடுத்த நாள் நைட்லாம் ஓடி, அப்புறம் அங்கங்கே அது கொஞ்சம் ஹால்ட் ஆகி சிக்னல் கிடைக்கலன்னா நின்று அப்புறம் எப்படியோ போய் அடுத்த நாள் மத்தியானம் 3-4 மணிக்கு வீட்டை சேர்ந்துருவோம். அது கொஞ்சம் ஒழுங்காக போச்சுன்னா. அதே ராஜ்தானின்னு இன்னொரு எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதில் போனோன்னா அதுவும் அதே ரூட்டில் தான் போகும். இந்த மெட்ரோவில் பார்த்திங்கன்னா, மெட்ரோ ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ட்ராக், அதில் வேறு எந்த ட்ரெயினுமே போக முடியாது. அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகாது, அதுக்கு ஒரு ட்ராக் இருக்குது. அதில் அது எடுத்துச்சுன்னா அது சர்ன்னு போயிடும், நம்ம ரோட் மேலே கூட போயிட்டுருக்கோம். அதோட விஷயம் வேறு. ஆனால் ஒரு தூர பயணத்தை ஒரே ட்ராக் தான், நானும் ஓடுறேன் நீங்களும் ஓடுறீங்க. ஒருத்தர் சீக்கிரமாக போகிறான். ராஜ்தானி என்ன பண்ணும், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போகிறத விட ஒரு 9 மணி நேரம் ஏர்லியாக போயிடும். கிட்டத்தட்ட ஒரு அரை நாளில் சேவ் பண்ணி கொடுத்துரும். ஏன்? ராஜ்தானி கிளம்பிச்சுன்னா அவனுக்கு சிக்னல் கிடையாது, எங்கேயுமே ஹால்ட் பண்ண மாட்டான், போயிட்டே இருப்பான். மற்ற வண்டி ஓரம் கட்டி விட்டு அதே ட்ராக் தான், நீ கொஞ்ச நேரம் நில்லு, ராஜ்தானி போகிறான், அவன் போட்டோம் அப்படின்னு அவனை விட்டுருவான். ஏன்? ஏன்னா அவனோட மேக்கிங் அப்படி, அவனோட காரியம் அப்படி. இஸ் மேட் ஸோ ப்ரெஸ்டீஜியஸ். அவனுடைய உருவாக்கம் அற்புதமானது, அவனுடைய தன்மை மற்றதை காட்டிலும் மேன்மையானது. தேவன் அப்படி ஒரு தன்மையாய் நம்மை உருவாக்கி விட்டால் மற்றதுக்கெல்லாம் உள்ள சிக்னல் ஹால்ட்டு. நம்ம இப்போ என்ன செஞ்சாலும் ஒரு முட்டுக்கட்டை, எதுவுமே போகாது. வண்டி எங்கே எத்தனை வருஷமாக நின்றுக்கிட்டே இருக்குது பாருங்க. எல்லாம் திட்டிகிட்டு இருக்கான், நம்மளை திட்டுறானா இல்லையா? என்னதாயா பண்ணுற, வாயா, இந்த வரேன் இந்த வரேன் இந்த ஆமியை நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ஆமீன் மா ஆன் த வேமா, நீங்கள் எத்தனை ராத்திரி கூப்பிட்டாலும் எங்கடா இருக்க, ஆன் த வே. ஆனால் அவன் கிளம்பியே இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஆன் த வேலையே இருக்கு. ஏன்? சிக்னல் அங்கங்கே என்ன பண்ணுது, ஹால்ட் பண்ணியிருக்கு. இந்த பைபிளை, உங்கள் வேதாகமத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும்னா இது 2 விஷயத்தை பேரலாக கொண்டது. ஒன் இஸ் என்டையர்லி ரெட் ஃப்ளாக்ஸ். நீங்கள் ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாமே நெகட்டிவாக, ஒரு சின்ன குழந்தைய வளர்க்கும் போது நான் யோசிப்பேன், என்னையும் ஒரு நாள் யோசித்தேன், அதுலேருந்து அந்த மெசேஜ் எடுத்தேன். ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தேன். ஆல்த்தி பையனை கவுண்ட்லெஸ் டைம்ஸ், டே எடுக்காதடா, டே ஓடாதடா, டே இப்போ நிற்காதடா, டே உட்காராதடா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் சலிக்கிறதே இல்லை, அவன் செஞ்சுட்டே இருக்கான். அப்போ ஏன் இப்படி நெகட்டிவாக சொல்கிறோம்? நம்ம நெகட்டிவாக சொல்கிறனால தான் இவன் இப்படி செய்கிறானோ? பாசிட்டிவாக சொல்லணுமோ? நீ என்னன்னா சொல், நான் செய்கிறதான் செய்கிறேன்றான். அப்போ பைபிளில் அனலைஸ் பண்ணி பார்த்தா எடுத்தோன்னே தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும். சரி, சங்கீதம் அற்புதமான பிரைசஸ். முதல் வசனம் சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய டோன்ட்ஸ் தான் நிறையா இருக்கு, நெகட்டிவ். சரி, 10 கற்பனையில் முதல் சொல்லுங்க, என்னையன்றி என்னை முழு இருதயத்தோட ஆராதி, என்னை சேவி அப்படின்னு ஆரம்பித்தார். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம், நல்ல உன் மனைவியோட அன்பா வாழுட அப்படின்னு சொல்லி முடிக்கல, விபச்சாரம் செய்யாத, யாரையும் எல்லாரோடும் ஐக்கியமா இருன்னு சொல்ல, கொலை செய்யாதிருப்பாயா, திருடாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாய். There are so many don'ts, there are so many red flags.
ஏகப்பட்ட இதை செய்யாத, அதை செய்யாத, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, இப்படி போகாத, அப்படி போகாது. இதை அழகாக கன்க்ளூட் பண்ணுற மாதிரி சாலமோனை அப்பா எடுத்து படிச்சிங்கன்னா அந்த நீதிமொழிகளை என்ன ஒரு நிறைய பேர் டெய்லி படிக்கணும் நீதிமொழிகள், ஞானி ஆயிடலாம். சரி, டெய்லி நீதிமொழிகள் படித்தா ஞானி ஆயிடலாம். நம்ம ஞானி என்ன ஆனார் அதுதான் ரொம்ப தெரில. பைத்தியம் ஆயிட்டாருன்னு பைபிள் சொல்லுது. குறைஞ்சது ஒரு 1000 முறை இடறி இருக்காரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. மினிமம் ஹவு மெனி டைம்ஸ்? ஆனால் ஒரு முறை கூட கீழே விழுந்தாலும் எந்திரிக்கல. 1000. இவ்வளோ ஞானி. அங்கே பார்க்காதடா, பொம்பளை பிள்ளைய பார்க்காதடா, ஆம்பளை பிள்ளைய பார்க்காதடா, குடிக்க போகாதடா, அதை பண்ண. ஆனால் சொல்லிட்டு அவ்வளோத்தையும் செஞ்ச, அவ்வளவும் தெரியும். பைபிளில் தெரியாத மேட்டரே இல்லை. ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னு ஞானி மாதிரி யாருக்குமே தெரியாது. ஆனால் அவ்வளோத்தையும் ஒன்றும் விடாமல் செஞ்ச எப்பா என்ன ஒரு அற்புதமான, யோசிச்சு பாருங்களேன். அப்போ பைபிளில் திஸ் காசஸ் டிலே. நன்றாய் கவனியுங்கள். இந்த விஷயங்களிலே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சாலமோனுக்கு தாவீது கொடுத்த போது இருந்த உயரங்கள், தேவன் ஆரம்பத்திலே கொடுத்த அற்புதமான ஹைட்ஸ் என்னாச்சு? ஸ்லோலி டிக்ளைன்ட், ஹிஸ் மாரல் டிக்ளைன்ட், ஹிஸ் பவர் டிக்ளைன். 12லேருந்து 2க்கு வந்தா. 12 கோத்திரத்தின் ராஜாவா இருந்த சாலமோன் 2லே வந்து நின்றான். தாவீதோ ஒன்றுமில்லாமல் ஆடுகளிலே இருந்து 12க்கு போனா. ஸ்லோலி ஹி raised. அப்போ என்ன மேட்டர் என்ன? ஆனால் நான் சொன்னேன், வெயிட்டிங்ஸ் இஸ் a process but delays are not in God's process. தாமதங்கள் தேவனுடைய திட்டத்திலே, அவருடைய உருவாக்குதலிலே இல்லை. இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒரு ட்ரெயின், ஒன்று அந்த ட்ரெயினோட உருவாக்கம், அந்த ட்ரெயினோடைய என்ன சொல்றது, அதனுடைய அளவு, அதனுடைய சிறப்பை கொண்டு அது எப்படி போகணும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ட்ரெயினுடைய உருவாக்கம் என்ன? நான் சொன்னேன், ட்ராக் 2 விஷயம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஞானம் என்பது, டோன்ஸ் என்பது, பைபிளில் ஆண்டவருக்கு எது பிடிக்காது பிடிக்கும் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ட்ராக். ட்ராக் இல்லைன்னா ட்ரெயின் போகாது. ஆனால் எது ஆண்டவருக்கு பிரியமில்லைங்கிறது மாத்திரம் தெரிகிறதுனால நீ கரெக்டாக போகலாம் நினைக்காத. ஏன்னா உன் ட்ரெயினுடைய உருவாக்குதலை பொறுத்து தான் உன் பயணம் எப்படி இருக்க போகிறது என்பதை நீ தீர்மானிக்க போகிறாய். நிறைய பேர் நம்ம வந்த அனுபவத்தில் ஒரு அட்வைஸ் கொடுங்கன்னா, ஆஹா, நமக்கு எது தெரிதோ இல்லையா, நம்ம பாட்டு 2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணோம். நான் அன்றைக்கி அப்படி பண்ணேன், இப்படி ஒரு சூழ்நிலை, அதுதான் மொத்தமே ஃபெயிலியராகி உட்காந்துருக்கு. நீ என்னத்த எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீங்க. கரெக்டா? ஏன்னா we know so many don'ts, we know so many do's, but it's just the track. What is my making? நான் எப்படி உருவாயிருக்கிறேன் என்பது எதை பொறுத்து என்றால், how much I know your word, how much I know the God of the word. அந்த வார்த்தையை உடைய தேவனை எவ்வளவு அறிந்திருக்கிறேனோ அவ்வளவு நான் உருவாகிறேன். அதைத்தான் நான் தாவீது என்கிறேன், அதைத்தான் நான் சங்கீதம் என்கிறேன். இதை நீதிமொழிகள் என்றும், அதை சங்கீதம் என்றும், இதை தாவீது என்றும், அதை சாலமோன் என்றும் வேறு பிரிக்கிறேன். தாவீது தேவனை குறித்த வார்த்தைகளை உள்ளடக்கினான். It was completely the wisdom of knowing the Lord. அவன் சொல்றான், நான் வெறுதாவாகவா என் இருதயத்தை சுத்தம் பண்ணேன், தினமும் என்னை க்ளீன் பண்ணேன், ஆனால் துன்மார்க்க நல்லா இருக்கான், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு நான் மனம் கசந்து உம்முடைய சமூகத்திற்கு வந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு அறிவு வந்தது. நான் என்ன பண்ணேன்? நான் மிருகத்தை போல யோசித்தேன், ஆண்டவரே நீர் எப்பொழுதும் you are always with me. Psalm 73 வாசிக்க வேண்டாம். நான் காரியம் அறியாத மூடனை போல் இருந்தேன். எனக்கு புரியல,
நீர் எவ்வளவு ஞானி, உம்முடைய செயல்கள் எவ்வளவு மகத்துவம், இதெல்லாம் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நன்றாய் கவனியுங்கள். உனக்கு வேதத்தின் காரியங்கள், வேதத்தில் இருக்கிறது எது சரி எது தப்பு. நம்ம எப்போவுமே பிள்ளைங்களை, டேய் இப்படி பண்ணனா அவ்வளோதான், ஒன்றுக்கு இல்லாமல் ஆயிடுவேன், ஏன்னா எனக்கு தெரியும் பைபிள் இது தான் சொல்லுது. இது நம்ம எல்லாருக்குமே பக்காவாக தெரியும். அதனால தான் சொன்னேன், அட்வைஸ் கொடுக்க சொன்னால் நம்மளை மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால தான் சாலமோன் அவ்வளோ சூப்பராக கொடுத்தார். ஆனால் ப்ராக்டிக்கலாக வர செய்ய முடியாது. அது ட்ராக். நீ ட்ராக்கு நல்லா இருக்கனால போய் சேர மாட்டேன். யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் டிலேஸ். தேவன் தாமதங்களை தள்ளி இதுவரைக்கும் வருஷம் ஓடிருச்சு. தீவிரமாய் நீ ஓடி உன் காரியத்தை அடையணும்னா, தீவிரமாய் உன் வாழ்க்கையின் முறைகள் மாறணும்னா, இஃப் நான் இத்தனை வருஷம் ஜெபிச்ச ஜெபத்திற்கான பதில் வேகமாய் நடைபெறணும்னா, நான் எண்ணத்தில் உருவாகாமல் இன்னும் லேக் ஆயிட்டிருக்கேன் என்பதை தேவன் எனக்கு காண்பித்ததை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களோட சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நன்றா கவனியுங்கள். நம்ம எல்லாருக்குமே மாம்ச கண்ணில் தான் பார்த்து ரொம்ப பழக்கம். ஆனால் இந்த நார்மல் ஐஸில் எல்லாத்தையுமே சரியாக பார்க்க முடியாது. இந்த மாம்ச கண்ணில் என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் சரியாக பார்க்க முடியாது. என்னாலனா பைபிள்லாம் படிக்க முடியாது கண்ணாடி போடாமல். இந்த கண்ணாடி போட்டேன்னா எதை வேணால் நீங்கள் எவ்வளோ குட்டி லெட்டர்ஸ் உள்ள ஒரு புக்கோ கொடுத்தாலும் படிச்சிடுறேன். ரைட்டு. நம்ம எல்லாருக்கும் ஆவிக்குரிய கண்களிலே எப்பொழுதுமே ஒரு ஷார்ட் சைட் இருக்கு, குறைந்த பார்வை இருக்கு. நான் உங்களை பார்க்குறேன், உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறேன், உங்கள் ஆட்டிடியூடை பார்க்கிறேன், உங்களுடைய பலவீனத்தை பார்க்கிறேன். நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அநேக பிரச்சனைகளை பார்க்கிறேன். நீங்கள் என்னை வெறுக்கிறத பார்க்குறேன், என்னை ஒடுக்கிறத பார்க்குறேன், என்னை இன்சல்ட் பண்ணுறத பார்க்குறேன், உங்களோட பிளான்ஸை பார்க்குறேன், உங்களோட சகல விதமான பலவீனங்களை பார்க்குறேன், உன் குடியை பார்க்குறேன், உன் பாவத்தை பார்க்குறேன், உன் எல்லா விதமான கெட்டதையும் பார்க்குறேன். ரைட். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் அப்படியே பைபிள்ல இருந்து இது இந்த டோன்ஸோட கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. 2 கண்ணாடி வச்சுருக்கேன். ரைட்டா? ஒன்று வெறும் கூலர், இது பவர் கிளாஸ் இல்லை. இதை போட்டால் என்ன தெரியும், கலர் மட்டும் மாறி தெரியுது, மற்றபடி ஒன்றும் விசேஷமாலாம் தெரில. இது எதையுமே மேக்னிஃபை பண்ணல. நிறைய நேரம் இந்த கூலரை போட்டு தான் நான் என்ன செய்கிறேன், உங்களை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன், டேய் துன்மார்க்கன் எப்படி போவான், பதரை போல போவான், பேதை நெடுக போய் தண்டிக்கப்படும். இந்த கண்ணாடி போட்டோன்னே எனக்கு என்ன தெரியுது உன்னை பற்றி, மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போவோம். டே பொய்யா பேசுகிற, நாசமாக போகிறேன். அவன் பயங்கரமாக நாசமாக போகிறப்ப வாயை திறந்தாலே என்ன, ஏன் நான் பொய்யா சொல்கிறேன், பைபிளில் தானே சொல்கிறேன். சொல்லுங்கள், நான் பொய்யா சொல்கிறேன். துன்மார்க்கருடைய வீட்டிலே சொல்லுங்கள் தேவனுடைய சாபம் இருக்கிறது. டே அவன் ஊரெல்லாம் அடித்து ஒலையில் போட்டான், ஸ்பாட்டாக போகிறான். ஏன் நான் கண்ணாடி போட்டு பார்த்தேனே பைபிளில். பார்த்தீங்களா? நீதிமொழிகள் எடுத்து பாருங்கள். ஒரு வார்த்தை மேலே எப்படி இருக்கும், கீழே இன்னொரு. ஒரு பாவியான மனிதனை எனக்கு இந்த டோன்ஸ் என்கிற டூஸ் என்கிற கண்ணாடியில் பார்த்தா அவனோட குறை தான் தெரியும். சபைக்கே வர்றதில்லை, குட்டிச்சார் நடு தெருவில் நிற்க போகிறான். நான் ஒருத்தரையாக பார்க்குறேன். கம், யார் வரீங்க ஃபஸ்ட்? பார்த்தேன்னா கரெக்டாக சொல்லுவேன், பைபிளில் இருக்கிறதா சொல்லுவேன். நானாலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன், இது வெறும் கண்ணாடி. இன்னொரு கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடியை போட்டோன்னே அவன் வெறும் மாம்சமாக இருக்கான், கடவுள் பயமே இல்லை. இப்போ இந்த கண்ணாடியை போட்டோன்னே நான் சொல்கிறேன், தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். He cannot be like this. இவன் இப்படி இருக்க முடியாது.
ஏன் தேவன் மனிதனை உண்டாக்கின நாளிலே எப்படி உண்டாக்கினார்? தமது சாயலிலே உண்டாக்கினார். அவன் ஜெபம் பண்ணுறதில்ல, அவன் பைபிள் படிக்கிறதில்ல, சபைக்கு வர்றதில்ல, ஸ்பிரிச்சுவலான எந்த விஷயத்தையுமே நேசிக்கிறதில்ல. இதை தான் நான் அவன் லைஃப்பில் பார்க்குறேன். நான் இந்த கண்ணாடியை போட மறுத்து விட்டு, இஃப் ஐ குட் see him in this glass, இந்த அதை தேவனுடைய வெளிச்சத்திலே பார்க்க ஒப்பு கொடுப்பேன். நான் என்ன பார்க்கிறேன் தெரியுமா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை சொல்லுங்க. மாம்சமான யாவர் மேலும், யாவர் மேலும். அவன் இந்துவா இருக்கலாம், ஆனால் அவன் பிள்ளை. அவனுக்காய் தேவன் உன்னை விசுவாசிக்க அழைக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் வாலிபர்கள் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். Just always see, always view anything with this lens. Every day, ஒவ்வொரு காலையிலும் இந்த கண்ணாடியில் சில நேரம் நாங்கள் சில கண்ணாடி போட்டு சுற்றிடுமா. பைக்லேயே போயிட்டு வந்தோம். அந்த கண்ணாடியில் உள்ள ஒன்றுமே இருக்காது, ஸ்டைலுக்கு போட்டு போயிட்டுப்போம். அப்படி ஒரு கண்ணாடி வச்சுருக்கியோடா, யார் அப்படி போட்டு சுற்றுவான் நம்ம வீட்டில்? ஒரு வெறும் ஃப்ரேமு. நானும் ஆல்த்தியா, நானும் கண்ணாடி போட்டிருக்கேன், நானும் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னு. சிலர் இந்த மொபைல் எடுத்துகிட்டு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவான். அந்த மொபைல்லே அந்த கண்ணாடி இருக்கும். இதெல்லாம் ஃபேக். எனக்கும் பைபிள் தெரியும். நானும் வசனம் சொல்கிறேன், நானும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன், நானும் ஜெபம் பண்ணுறேன். இல்லை, நீ உண்மையாகவே இஃப் யூ ஆர் பீன் மேட் இன் த வெயிட்டிங், நீ காத்திருப்பிலே உருவாகிற ஒரு நபராய் இருப்பாயானால், உருவாக்கப்பட்ட ஒரு நபராய் இருப்பாயானால், எவ்ரி மார்னிங் யூ வில் பிக் யோர் லென்ஸ். ஒவ்வொரு காலையிலும் இந்த நாளிலே நான் எந்த வார்த்தையை கொண்டு யாரை எப்படி பார்க்க போகிறேன்? ஒரு தவறி போன இந்த தேசத்திலே பாழாகிற நம்ம எல்லாம் சொன்னோம், ஐயோ அது பிள்ளைங்க மாதிரி சுத்துது. இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் மனுஷகுமாரன் பூமியில. வாயத்தோட சொல்லுங்க, இழந்து போனதை. எனக்கு நான் இதை சும்மா சொல்லலை, ஒருத்தனை குறை சொல்றதுனால நான் எதையுமே அடையலை. ஒருத்தோட பிரச்சனையை நான் பார்த்த வரைக்கும் I always had to wait and it was almost delayed. இந்த கண்ணாடியை போட்டா என்னுடைய பார்வை மாறுகிறது. என்னுடைய பிள்ளைகளை பார்க்கையில், என் பிள்ளைகளுடைய தடுமாற்றத்தை பார்க்கையில், நான் எப்போவுமே ஒவ்வொரு தாய்மாருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். உன் பிள்ளைகளை நீ ஒரு கண்ணாடியிலே பார். அந்த கண்ணாடி சொல்லும், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், நான் உன்னை அழைத்தேன். I know you by your name. I called you. நான் உன்னை அழைத்தேன் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா. எத்தனை தாயால உன் பிள்ளைகளை ஒரு தீர்க்கதரிசியா பார்க்க முடியும்? சில நேரம் பாஸ்டரோட வர்ஷிப்பில் எனக்கு ஏதாவது பிடிக்காத பாட்டு பாடினாங்கன்னா, ஐயோ என்னத்த, கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க, ஐயோ என்னத்த. அப்போ ஆவியானவனை கேட்பா, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். பார், நாட்டவும் பிடுங்கவும் இடிக்கவும். இந்த கண்ணாடி போட்டால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். வார்த்தையை புரிந்து கொண்டவர்களால் மாத்திரம்தான் தேவன் ஒருவனை எப்படி பார்க்கிறார் என்று. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், தப்பு பண்றவனை பிடிக்காது. நான் சொல்றேன், அது மாதிரி ஒரு மகா மட்டமான பொய் இந்த உலகத்திலே இல்லை. ஆண்டவருக்கு என்ன எவ்வளவு பிடிக்குமோ, 50 பேரை 50 குழந்தைகளை கொன்றவனையும் ஆண்டவருக்கு அதே அளவு பிடிக்கும். அவர் பட்சபாதமற்ற தேவன். பிகாஸ் ஹீ இஸ் த மேக்கர். நான் ஒரு அம்மாவாக இருந்தா நான் உண்மையாக சொல்கிறேன், என் பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் மாறிடுச்சு நிற்பேன். ஏன்னா திருந்துறதுக்காக 2 வார்த்தை திட்டுமேனே தவிர 100 பேர் சேர்ந்து ரவுண்டு கட்டி என் பிள்ளை அடித்தா நான் ஒரு தாயாய் சும்மா இருக்க மாட்டேன். என் தேவன் இந்த உலகத்திலே படைத்து ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார். அந்த பொய்யை நம்பாதீங்க. அந்த பொய்யை, இவன் ஆண்டவருக்கு பிடிக்காது, அவன் ஆண்டவருக்கு பிடிக்காது, அந்த பொய்யை நம்பாதீங்க. இந்த கண்ணாடியை எப்பொழுதும் அவ்வப்போது துடைத்து துடைத்து போட்டு பார்த்துட்டே இருங்க.
நன்றாய் கவனிங்க. இது இன்டைரக்டாக முடிக்க போகிறேன்னு ஒரு 5 மினிட்ஸில். இது இன்டைரக்டாக சொல்கிற ஒரு பெரிய ட்ரூத் இருக்குது. நான் இதை படிக்கிறதுக்கு ஆண்டுகள், I took years to learn this one small lesson and it was very hard. It was very hard. Nobody ever taught me. எனக்கு இதை ஒருத்தரும் சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்க முயற்சித்த போது எனக்கு அது புரியல. நான் அறியாமல் இந்த கண்ணாடி போட்டு பார்க்குறனால நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னா, ஏன் இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா என்னுடைய உருவாக்குதல், என்னுடைய மேக்கிங்கே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக, ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் என்ன செய்கிறேன்? எவ்ரி டைம் ஐ யூஸ் திஸ் கிளாஸ், ஐ எம் டூயிங் சம்திங் அன்னோயிங்லி. என்னை அறியாமல் நான் ஒரு விஷயம் செஞ்சுருக்கேன். என்ன தெரியுமா? ஐ எம் ஹானரிங். ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு அடிப்படை, ஒரு பிள்ளையுடைய உயர்வுக்கு அடிப்படை, ஒரு எந்த தேவ மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு அடிப்படை, how you honor. சாமுவேலை தேவன் கூப்பிட்டு, போ, அங்கே ஒரு ராஜாவை நான் ஏற்கனவே தெரிஞ்சிட்டேன், அவனை போய் அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் போய் ஒவ்வொருவனையாக பார்க்குறேன், இவனாக தான் இருக்கணும். ஆண்டவர் இல்லை கடைசியாக தாவீது வராரு. ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே, மனிதன் முகத்தை பார்க்கிறான். When you don't learn honor, you sometimes will miss through looks. உனக்கு மரியாதை தெரியலனா சில நேரம் நீ ஒரு ஆளை தப்பாக கணக்கு போட்டு, ஐயா இது என் பிள்ளை தானே, ஐயா இது என் புருஷன் தானே, ஐயா இது மாமியார் தானே அப்படின்னு அற்பமாய நீ நடத்திடுவ. Sometimes you'll miss the anointing. ஆண்டவர் சொன்னார், தாவீதை நான் முகத்தை பார்க்கவில்லை, இருதயத்தை பார்த்தேன். நீங்கள் பைபிள் எடுத்து அப்படியே ஒரு ஸ்டடி பண்ணிட்டு வாங்களேன். தாவீது சவுலை மரியாதை செலுத்த மறவாத போது தாவீதுக்கு கிரீடமாயத்தமானது. சிமேயு, தாவீது வனாந்திரத்தில் செருப்பு இல்லாமல் ஓடினா அவ்வளோதான், முடிஞ்சான் கதை, அடப்பாவி அப்படின்னு சபிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. அறியாமையினால, அவமரியாதை பண்ணதுனால சிமேயு வாழ்க்கை இழந்து போனா. நீ அறியாமையினால குடிக்கிற புருஷனை அவமரியாதை பண்ணி உன் வாழ்க்கையை, உன் அபிஷேகத்தை தொலைச்சிடாத. நீ அறியாமையினால தவறாய் வாழுகிற உன் பிள்ளைகளை அற்பமாய நீ உனக்கு மேலே இருக்கிற அபிஷேகத்தை இழந்துற. ஹானரிங் யாரை வேண்டுமானாலும். இந்த தெருவில் ஒருத்தர் சுற்றிட்டே இருக்காரு, அவருக்கு மைண்டு சுத்தமாக வேலை செய்யலை, அவருக்கு பேசவும் லாங்குவேஜ் எல்லாம் மறந்துருச்சா என்ன, இல்லை வேறு ஊருக்காரா, நம்ம பேசுகிறது எதுவுமே புரியல. அதே மாதிரி சாப்பாடும் கேட்குறதுக்கு தெரியல. பசிக்குதுன்னு அவர் பாட்டுக்கு வாக் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் பசியில் மயங்கி, தாகத்தில் மயங்கி எங்கேயா கீழே விழுந்து அப்படியே இருப்பார். ஒரு 2-3 ஹவர்ஸ் இருப்பார். அதனால் முதல்ல இனிஷியலாக நாங்களாம் குடிகாரன்னு நினச்சிட்டோம், அதனால் யாருமே கண்டுக்கல. இப்போ ஜனங்க என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட காசு கொடுக்குறாங்க. காசாக வச்சு எதாவது வாங்கி சாப்பிடணும் அவருக்கு தெரியல. அந்த காசு என்ன பண்ணால் ரோட்லேயே போட்டே போயிடாம. ரோட்டில் அப்படி வாக்கிங் போனால் 10 ரூபா 20 ரூபா அப்படி நிறைய கிடச்சிது எனக்கு கூட, சீரியஸாக. அப்போது அவருக்கு சாப்பாடு கொடுத்தா அழகாக உட்காந்து சாப்பிட்றாரு. ஆனால் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கூட திறக்க தெரில. அப்போ நான் ஆம்கிட்ட சொன்னேன், உடனே நாங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்தோம், உட்காந்துருந்த அறியாமையினாலே. நம்ம நினைக்கிறதோ ஒரு பைத்தியக்காரன் தெரியும். அறியாமையினாலே நீங்கள் தேவ தூதர்களையும், sometimes he can be an angel, we don't know. நீ யாரையும் அவமரியாதை செய்யாதே, யாரையும் இல்ட்ரீட் பண்ணாத. உன் வார்த்தையை கவனிச்சு பாரு. சில நேரம் நமக்கு தூண்டுது. ஏன்? நமக்கு நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரியும். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இவங்க செய்யக்கூடாதுலாம் செய்கிறாங்க, அப்போ முஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படாது. புரியுதா நான் சொல்கிறேன்? லேர்ன் ஹானர். யூ கேன் லேர்ன் ஹானர் ஒன்லி when you can wear this glass. இந்த கண்ணாடி போட்டால் ஒளிய யாரையும் மதிக்க நமக்கு படிக்க முடியாது.
இந்த கண்ணாடி போட்டு ஒவ்வொரு சூழ்நிலைமையும் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்க நீ போராடுவாயானால் ஐ டெல் யூ நோபடி இந்த உலகத்தில் ஆண்டவர் உனக்கு வச்சிருக்க உயரத்தை யாரும் தொட முடியாது. அந்த பொண்ணு என் கூடயே சுத்துது அப்படின்னு தவறி கூட சொல்ல, பாத்தியா, இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும். அதனால தான் சொல்கிறேன், பைபிள் நிறைய படித்தாதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தான். லேர்ன் வேல்யூஸ்.